எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. கடந்த 12 நாட்களாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கான நடைபெற்ற போர் நேற்று முடிவடைந்திருக்கிறது. இந்த போர் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக ஜமாத்தே இஸ்லாமியின் மாநில செயலாளர் ஜனாப் எஸ்.என். சிக்கந்தர் சாஹிப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கடந்த 12 நாட்களாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த போர் பற்றிய செய்திகள்லாம் தெரியும். எதனால இந்த போர் தொடங்குச்சு? அதாவது ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற ஒரு பேர்ல இஸ்ரேல் ஈரானை தாக்குனாங்க. என்ன காரணம்? இது 12 நாளாக நடப்பது என்பதை விட நம்ம எப்படி பார்க்கணும்னா, அந்த பாலஸ்தீன பிரச்சனை எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பா இஸ்ரேல் காசாவை முற்றாக அழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு குண்டுமழை பொழிந்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் கடினமான முறையிலே குண்டு வீச்சு நடந்தது. லட்சக்கணக்கான பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனா ஊடகத்துல 1000 என்றுதான் வருகிறது, 63,000 65,000 என்று வருகிறது. கணக்கில் இல்லாமல் ஏகப்பட்ட பேர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், கொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். நேற்று கூட உணவு வாங்க வந்தவர்களை துப்பாக்கியால் சுட்டு இஸ்ரேலிய ராணுவம் மிருகத்தரமான முறையிலே அவர்களை வீழ்த்திருக்கிறார்கள், கொடூரமான செயல்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த பின்னணியில அதை தடுத்தாட்டுக் கொள்வதற்காக ஈரான் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய பல்வேறு குழுக்களுக்கு உதவிகள் செய்கிறது. அதுதான் அதனுடைய பின்னணி. அதை பார்க்கணும். உதாரணமா ஹமாஸா இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், ஹூதிகளா இருக்கட்டும், இந்த எல்லா அமைப்புக்கும் ஈரான் தான் பின்னாளில் நின்று அதுக்கு பக்கபலமா நிற்கிறது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கிறது. அதனால இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி நீங்க நிறுத்துங்க, உங்க மேல நாங்க சந்தேகப்படுறோம், நீங்க தான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதனை செயலாக்கும் விதமாக தான் என்ன செய்திருக்கிறது, இஸ்ரேல் துணிச்சலான முறையிலே போய் அதை அடிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம அடிச்சுட்டா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அதை அடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய விளைவை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ இஸ்ரேல் அடிச்சாங்க. இப்போ அடிச்ச உடனே யாரா இருந்தாலும் தன்னுடைய நாட்டு மேல அனுமதி இல்லாம ஒரு தாக்குதல் நடத்த சும்மா இருக்க மாட்டாங்க. அப்ப ஈரான் தாக்குதல் நடத்திருக்கணும்ல. அந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தியது? இல்ல அந்த தாக்குதலால இஸ்ரேலோட நிலை எப்படி இருக்குது? இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேலுடைய அகம்பாவம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் நினைக்கல இந்த மாதிரி தனக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும்ட்டு. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்ம லிபியா மேல போய் தாக்கணும், எகிப்து மேல போய் தாக்கணும், அப்படி எல்லாம் அவங்க என்னெல்லாம் விரும்புறாங்களோ, எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் இப்ப என்ன செய்யறாங்க, இது வரைக்கும் தாக்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுதான் அதனுடைய நடைமுறை. அப்ப அந்த அடிப்படையில் என்னன்னா, நம்ம எல்லாத்தையுமே தாக்கிட்டோமே, அதே மாதிரி என்ன செய்வோம், ஈரானையும் நம்ம தாக்கிடுவோம் அப்படின்னு தாக்கிட்டாங்க. திருப்பி அடிக்கப்படும் சொல்லி தாக்குறாங்க. திருப்பி இந்த அளவுக்கு ஈரானால் அடிக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறது, நாங்க மிகப்பெரிய வல்லரசா இருக்கிறோம், இவங்கெல்லாம் நம்மள ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவம், ஒரு மமதையில எல்லாம் நினைச்சாங்க, அவங்க போய் அடிச்சாங்க. அது அடிச்சதுனால என்ன கேட்டீங்கன்னா, ஈரான் அது ஒரு தனி நாடு அல்லவா, அவங்களுக்கு இறையாண்மையெல்லாம் இருக்குதா இல்லைங்களா? அப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுப்பது எப்படி அதை சகித்துக் கொள்ள முடியும், எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால என்ன செய்யறாங்க, அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அமெரிக்கா ஆதரவா இருக்கிறதுனால இஸ்ரேல் ஈரானை தாக்கணும்னு சொல்லுங்க. ஏன் தேவையில்லாம அமெரிக்கா அந்த போர்ல தலையிடணும்? அமெரிக்கா இன்று நேற்று இல்லைங்க, அமெரிக்காவினுடைய பினாமியா தானே இஸ்ரேல் இருக்குது. ஆக்சுவலா நீங்க இப்படி பார்க்கணும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான் போர், அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அமெரிக்காவுடைய அடையாளாக தான் இஸ்ரேல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப இஸ்ரேல்ல இவ்வளவு தூரம் போராளிகள்லாம் போராட்டு இருக்கிறாங்களா இல்லைங்களா? அப்ப அமெரிக்கா மட்டும் தலையிடாம இருந்தா இந்நேரத்துக்கு வெற்றி பெற்றிருப்பாங்களா இல்லையா? அப்ப தொடர்ந்து என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு பண உதவி, ஆயுத சப்ளை, வீரர்கள் சப்ளை எல்லாமே கொடுக்கறது யாரு? அமெரிக்கா தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, அது அமெரிக்கா நேரடியாக ஈரானை மிரட்டுது. அதை நீங்க கவனிக்கணும். மிரட்டினுடைய ஒரு உச்சகட்டமான ஒன்றுதான், அந்த மிரட்டலுடைய நிறைவு தான் இஸ்ரேல் ஈரான் மீது தொடுத்த தாக்குதல். இப்போ இந்த தாக்குதல் நீங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அமெரிக்கா மேல. எப்பெல்லாம் அமெரிக்காவோட பொருளாதாரம் வீழ்ச்சியில் இருக்குதோ அப்பெல்லாம் இது உலக நாடுகள் ஏதாவது நாடுகள் ஒரு போர் மூட்டக்கூடிய ஒரு வேலையை அமெரிக்கா செய்துன்னு சொல்றாங்க. நம்ம சமீபத்துல பார்த்தோம்னா உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடந்த போர் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல அமெரிக்காவோட பொருளாதாரம் வீழ்ச்சியில தான் இருந்துச்சு. இப்பயும் அதே மாதிரி வீழ்ச்சி இருக்கக்கூடிய சூழல தான் இஸ்ரேல மூட்டி விட்டு ஈரான் மேல போர் தொடுக்க சொல்றாங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மைதானா? இல்ல, அமெரிக்காவை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அது என்னைக்காவது போர் இல்லாம இருந்திருக்குதா?
இப்போ உக்ரைனுடைய சப்போர்ட் பண்றதாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான்ல சென்றதாக இருக்கட்டும், ஈராக்கை நாசமாக்குறதா இருக்கட்டும், ஒவ்வொரு டயத்திலையும் வந்து என்ன பண்ணுதுன்னா அமெரிக்கா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தொடர்ந்து என்ன செய்து போரிட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஆயுத வியாபாரி தான், அவங்க தான் பிசினஸ் மேனா தான் நம்ம வந்து அமெரிக்கா ஜனாதிபதியிலேயே பார்க்கணும். அதுலயும் இப்போ உள்ள ட்ரம்ப் ரொம்ப கை திறந்தவர். ஆக அந்த ஆயுதத்தை எல்லாம் விற்கணும், அப்புறம் வந்து ஒரு வல்லாதிக்கத்தை நிலைநாட்டணும், எங்க கீழே தான் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணவம் ஒரு அகம்பாவம் எப்பவுமே அமெரிக்காவுக்கு உண்டு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் வந்து இது நம்ம வந்து பார்க்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து வளைகுடா நாடுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு செல்ல பிள்ளை அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா வளைகுடா நாடுகள் தான் எண்ணெய் வளங்கள் அதிகமாக இருக்கிறது, மிகப்பெரிய பொருளாதாரம். சமீபத்தில் ட்ரம்ப் போயிட்டு வந்த பில்லியன் கணக்கில் வசூல் பண்ணிட்டு போனோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதெல்லாம் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும், இஸ்ரேலை வந்து என்ன செய்யணும், அங்க வந்து ஒரு சண்டை மூட்டக்கூடிய ஒன்றாக, நான் சொன்ன செய்யக்கூடிய ஒன்றாக ஆக்கி வைக்கணும் அப்படிங்கிறவருடைய பின்னணியில தான் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுகிறது. இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய எல்லாவற்றையும் அமெரிக்கா வந்து என்ன செய்யறது, எச்சரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குதல்னால வந்து ஈரான் வந்து அவங்களுக்கு பதிலடி தாக்குதல் கொடுத்தாங்க. இந்த தாக்குதல் போது நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியா வந்து இனப்படுகொலை வந்து பலஸ்தீனத்துல காசால பண்ணிட்டு இருக்காங்க. பலாயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்களை வந்து கொலை செய்தார்கள். ஆனா ஊடகங்கள் வந்து அது பல ஆயிரக்கணக்கான காட்டப்படுதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஈரான் நடத்தின தாக்குதல் வந்து அங்க உள்ள பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு கிடையாது. ஏதோ ஒன்று ரெண்டு அந்த விமானங்கள், அந்த தாக்குதல், அந்த ஏவுகணைகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாகங்கள் அந்த மக்களை பாதிச்சிருச்சே தவிர அவங்களுடைய தாக்குதல் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய தலைநகர் முக்கியமான ராணுவ தலைவர்கள் தான் இருந்துச்சு. எதனால ஈரான் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை எடுத்தாங்க? ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய பின்னணியில் நடைபெறக்கூடிய ஒரு நாடு, அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஈரானுடைய இலக்கு வந்து பொதுமக்கள் கிடையாது, அது யாராக இருக்கட்டும், பொதுமக்கள் போரால் பாதிக்கப்படக்கூடாது. குறிப்பாக குழந்தைகள், பெண்கள், அப்பாவிகள், சம்பந்தமே இல்லாதவங்களை கொள்வதை இஸ்லாம் ஆதரிப்பதில்லை, வன்மையாக எதிர்க்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அணுகுண்டை கூட தயார் பண்ணாமல் இருக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் அணுகுண்டை தயார் பண்ணியிருப்போம், எங்களால் முடியாது ஒன்று என்பதல்ல. அதான் எங்களுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா ஹொமேனியை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அணுகுண்டு போடுவது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து மாற்று சக்தியாக தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது எரிபொருளுக்கு, மின்சாரத்துக்கு, இந்த மாதிரி வந்து ஆக்ககரமான ஒன்று தான் அணுசக்தியை நாங்கள் பயன்படுத்துறோமே தவிர போருக்காக அணுசக்தியை நாங்கள் வந்து யுரேனியத்தை செறிவூட்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, அதை என்ன சொல்றாங்களோ அதை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறதாக நம்ம வந்து அகில உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க. குறிப்பா அந்த ஐநா கதிர்வீச்சை அளவிடக்கூடிய அந்த அமைப்பாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், ஏன்னா இன்டர்நேஷனல் மானிட்டர்லாம் பார்க்கறாங்களா இல்லைங்களா, எல்லாத்தையுமே அதை கவனிக்கிறாங்களா இல்லைங்களா. அது அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஆரம்ப நாள் முதல் தொடர்ச்சியாக என்னன்னா, தன்னை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இராணுவ தளங்கள் அடித்து ஒடுக்கப்பட வேண்டும். அதுதான். அதனால என்ன செய்யறாங்கன்னா, தொடர்ந்து அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க வந்து குறி வைக்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்கன்னா, அந்த விமானப்படை, அது அந்த விமான தளம் வந்து தாக்கப்பட்டது. அதே மாதிரி இது மொசாத்தின் உளவு பிரிவு இருக்கக்கூடிய அந்த கட்டடம் வந்து தாக்கப்பட்டது. இராணுவ தலைமையகம் எப்படி அமெரிக்காவில் பெண்டகன் இருக்கிறதோ அதே மாதிரி இஸ்ரேலில் உள்ள இராணுவ தலைமையகம் தாக்கப்பட்டது. அந்த ரேடார்கள், விமானங்கள், ஏவுகணைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கட்டடம் தாக்கப்பட்டது. இப்படிதான் வந்து அவங்க தொடர்ந்து ஏவுகணையை ஏவுகிறார்களே தவிர பப்ளிக் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க செஞ்சது கிடையாது. இப்போ நீங்க மொசாத்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இங்க உள்ள மொசாத் பிரிவு வந்து ஏற்கனவே ஈரானுக்கு போயிட்டு பல இடங்களை வந்து உளவு பார்த்து பல விஷயங்களை வந்து இஸ்ரேலுக்கு கடத்திருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு பிரிவுகள் மொசாத்ல உள்ள போற அளவுக்கு வந்து ஈரானோட கட்டமைப்பு இல்ல ராணுவம் பலவீனமா இருக்கா? ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த அடிப்படையில் தான் தாக்குதல் நடந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து ஈரான் எந்த இடத்துல வந்து இதை வந்து தவிர்க்க வந்து தவறியதுன்னு சொல்லலாம்? இல்ல, அதுல வந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அந்த மொசாத் வந்து ஊடுருவி இருக்கிறாங்க ஈரானுக்குள்ள. அந்த விதத்துல ஈரான் பலகீனமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அவருடைய அணு விஞ்ஞானிகள் இழப்பு, ஆமா, அவங்க இழக்கிறாங்க இல்ல, கொல்லப்படுறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் வந்து அந்த இது இன்னும் முழுமையான முறையில இறுக்கமானதாக இல்லை. அங்க ஏதோ ஒரு சரி செஞ்சு என்ன செய்யிருக்கிறாங்க, இவங்க உள்ள போயிருக்கிறாங்க. அது அங்க உள்ளவங்க கொடுக்கிற
செய்தி அடிப்படையில் தான் அவங்க வந்து தாக்குதல் நடத்துறாங்க. இன்னொன்று வந்து அந்த ஈரான்ல நடந்த பெரும்பாலான தாக்குதல்கள் உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த மொசாத்தினுடைய உளவாளிகளான திட்டமிட்டு செய்யப்பட்டதுல கணிசமா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் வருகிறது. மூணாவது நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து பல தொழிற்சாலைகளை வந்து முடக்கியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ட்ரோன் தொழிற்சாலைகள், ட்ரோனுக்கான பாகங்கள், அந்த மாதிரி கொண்டு போகக்கூடிய லாரிகள் இதெல்லாம் மறித்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அந்த குற்றவாளிகள் வந்து கைது பண்ணிருக்கிறாங்க. விசாரித்து உடனே என்ன செய்யறாங்க, பல பேரை தூக்கில போட்டிருக்காங்க. அப்ப அந்த ஈரானுக்குள்ள ஊடுருவக்கூடிய நிலைமை இருக்கிறது அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை. இப்ப இந்த போர் நடந்திருக்கக்கூடிய சூழல்ல வந்து அமெரிக்கா என்ன பண்றாங்க, திடீர்னு இவங்க ஈரானோட அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு 3 இடங்கள், முக்கியமான இடங்கள்ல ஃபர்டோ, லடான்ஸ், இஸ்ஃபஹான் அப்படிங்கிற இடத்துல வந்து தாக்குதல் நடத்துனாங்க. அந்த இடத்துல அணு ஆயுதங்கள் இருந்திருந்தா இஸ்ரேல் மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்கு பல சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கும். இது தெரிஞ்சு இவங்க வந்து ஏவுகணை ஏவுனாங்களா, இல்ல அங்க வந்து எதுவுமே இல்ல, நம்ம வந்து ஒரு வல்லரசு நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த தாக்குதலை நடத்தினாங்களா? அதாவது இது வந்து சாதாரணமான ஒன்றாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது ரொம்ப திட்டமிட்டு தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த B2 விமானம் வந்து 16,600 கோடி ரூபாய் இந்திய மதிப்புல ஒரு விமானம். ஏன் அந்த விமானத்தை பயன்படுத்துறாங்கன்னா, அதுதான் வந்து இத்தனை கிலோ வெடிமருந்துகளை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் படைத்தது. அப்ப அது எங்க இருந்து வருதுன்னா அமெரிக்காவிலிருந்து வருது. ஏறத்தாழ 36 மணி நேரம் தொடர்ந்து இடைவிடாமல் பயணித்து அந்த நடுவில் 2 இடத்துல ஃபில்லிங் பண்றாங்க, பெட்ரோல் ஃபில் பண்றாங்க, வந்து குண்டு போடுறாங்க. அப்போ அமெரிக்கா என்ன சொல்றதுன்னா, நாங்க வந்து குண்டு போட்டுட்டோம், நாங்க அழிச்சிட்டோம். ஏன் அந்த விமானத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அந்த பம்பர் பஸ்டர் அப்படிங்கிற வெடிகுண்டு அதுல வந்து பயன்படுத்தப்படுகிறது. அது கொஞ்சம் நவீன டெக்னாலஜி உள்ளடக்கியது. அதாவது பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா விமானம் பறக்கும், விமானத்துல இருந்து குண்டு போடுவாங்க, அந்த குண்டு வந்து கீழே வந்து வெடிச்சிடும். இது அப்படி இல்லை, அது கரெக்டா இலக்க நோக்கி கீழே வரும், கீழே வந்து அது வந்து தொலை போட்டுட்டு போகும். எந்த இடத்துல குறிப்பா அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம்னா வந்து மேல வைக்க மாட்டாங்க, ஒரு ஆழத்துலதான் வைப்பாங்க. அப்ப அதுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இடத்துலதான் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்சு என்ன செய்யுது, நாங்க அதுக்கு அடிப்பதற்கான ஏற்பாடோட வந்திருக்கிறோம். அப்ப உள்ள போய் என்ன செய்யறாங்க, அதே மாதிரி குண்டு போட்டுட்டு வெற்றிகரமாக திரும்பி போயிட்டாங்க. வெற்றிகரமாக நாங்க வந்துட்டோம்னு ட்விட்டர்ல போட்டாங்க. அதுல ஆக்சுவலா வந்து அந்த ஃபர்தோ அப்படிங்கிற இடத்துல பெரிய சேதத்தை நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம், அங்க இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இனிமே தயாரிக்க முடியாத அளவுக்கு, அதாவது ஈரானுடைய முதுகெலும்பை உடைத்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, ஈரானுடைய அணுசக்தி முகமை அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க, அமெரிக்கா போட்ட குண்டினால் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி சர்வதேச அந்த அணுசக்தி முகமையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மானிட்டர் பண்றது, அதாவது காற்றுல ஏதாவது இருக்குதா அப்படின்னா அதுல ஒண்ணுமே இல்லைன்றாங்க, கதிர்வீச்சு இருக்கா அப்படின்னா அதுல ஒண்ணுமே இல்லைன்றாங்க, நில அதிர்வுகள் எங்கேயாவது அந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றாங்க. அப்போ வந்து பொதுவாகவே வல்லுநர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, அப்படி என்ன போய் குண்டு போட்ட, நம்ம சாதாரணமா பாக்குறோம், சாதாரண ஒரு கதிர்வீச்சு இருந்தாலே அப்படி இருங்க இப்படி இருங்க, அது 200 கிலோமீட்டர் பாதிக்கும், 500 கிலோமீட்டர் பாதிக்கும், வந்து பொதுமக்கள்லாம் நடமாட முடியாது, காற்றுல வந்துடும், தண்ணீர்ல வந்துடும், எல்லாம் செத்து விடுத்துருவாங்களா, அப்படிதான் நமக்கு இது வரைக்கும் என்ன செய்யுது சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அமெரிக்காவுடைய உச்சபட்ச ஆயுதம் என்னன்னா அந்த B2 விமானம் தான், வெடிகுண்டு போடக்கூடிய விமானம் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச ஆயுதம். ஆக அந்த உச்சபட்ச ஆயுதத்தை பயன்படுத்தி அங்க எந்த விதமான விளைவு பெரிய பள்ளம் தோண்டப்பட்டதா காமிக்கிறாங்க. அதை கூட மீம்ஸ் போடுறாங்க, பரவாயில்ல அமெரிக்கா தான் சொந்த செலவுல ஈரான்ல ஒரு பெரிய கிணறு வெட்டுறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம வந்து பார்க்கும்போது பொதுவாகவே நம்ம சிந்திக்கின்ற பொழுது அமெரிக்காவுடைய இந்த முயற்சி படுதோல்வி அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்துச்சுன்னா நிலைமையே வேறையா இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த விமானம் வந்து குண்டு போட்டது வந்து 100 அடி 150 அடிக்கு ஆழத்துலதான் போயிருக்குது. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் 200-300 அடி ஆழத்துக்கு கீழே என்ன செய்யிருப்பாங்க, அதை வச்சிருப்பாங்க. அது ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கருத்து வருது. ரெண்டாவது, நம்ம எப்படி பாக்குறோம்னா, இவ்வளவு நாளா இஸ்ரேல் வந்து அந்த பாலஸ்தீனத்துல அவங்களுடைய அந்த இதுலயே அழிக்க முடியல, அந்த சுரங்க பாதையெல்லாம் இருக்கா பாத்தீங்களா, அந்த சுரங்கத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய மக்கள் மீது என்ன செய்ய முடியல,
தாக்குதல் பண்ண முடியல. அப்ப சாதாரண நாடே இல்லாமல் இருக்கக்கூடிய சிறிய போராளி குழுக்களால் கட்டப்பட்ட சுரங்கத்தை இவங்களால தகர்க்க முடியல அப்படின் போது ஈரான் வந்து ஒரு நாடு. அப்ப அது வந்து ஒரு சுரங்கத்துல ஆழத்துல கொண்டு போய் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வச்சிருந்துருச்சு, அதை நாங்க அழிக்கிறோம்னா அது என்ன செய்ய முடியாது, நம்பவே முடியாது. இது ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு கருத்து பிபிசியில வெளிவந்த ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 3 நாளைக்கு முன்னாடியே பெரிய ட்ரக் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 15-20 ட்ரக்குகள் வந்து அங்கே அங்கே இருந்து அந்த ஃபில்அப் செய்யப்பட்டு போயிடுச்சு. அதான் அதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, அந்த ட்ரக்கில் என்ன கொண்டு போனாங்க என்னன்னு தெரியல. ஒரு கால ஈரோனியத்தில் என்ன செய்திருப்பாங்க, அது அணு தயாரிப்பதற்கான, அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான அந்த அடிப்படையான கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் கட்டமைப்பே அவங்க மாத்திட்டாங்க, அவங்க வேற ஏதோ ஒரு ரகசியமான இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து ஊடகத்துல செய்தி வந்துட்டு இருக்கு. அடுத்த என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்துதான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கண்டிப்பாக ஈரானுடைய அணுசக்தியை தயாரிக்கக்கூடிய சக்தியை அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது வந்து இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட அந்த 17,000-18,000 கோடி மதிப்புன்னு சொல்றாங்க அந்த B2 விமானம். ஒரு விமானம் மட்டும். அது வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார சேதாரம் தானே. தேவையில்லாம வந்து இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடியது. இவங்க தலையிட்டு அவங்களுடைய பொருளாதாரம் இதனால வந்து இன்னும் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இதனால அமெரிக்கால ஏதாவது அரசியல் மாற்றங்கள் வருமா, இல்ல ட்ரம்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இன்னும் வலுப்படக்கூடிய காரணங்கள் இருக்கிறதா? இல்ல, இதுல ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாகு வந்து அவர் ரொம்ப மிரட்டிட்டாரு ட்ரம்ப. இந்த மாதிரி நீங்க தலையிடலைன்னா நீங்களே உயிரோடு இருக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி போன வாரம் ஒரு செய்தி ஒண்ணு வெளியிட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்பை கொல்வதற்கு ஈரான் முயற்சி அப்படின்னு ஒரு செய்தி விட்டார். அப்ப இவரே விட்டுருக்காரு அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா நான் என்ன பண்ணுவோம்னா, உன்னை கொண்டுட்டு, ஏன்னா எங்க ஆளுங்கெல்லாம் அங்க இருக்கிறாங்க, உன்னை கொண்டுட்டு நாங்க என்ன செஞ்சிருவோம், ஈரான் மீது பழி போட்டுருவோம் அப்படின்னு பகிரங்கமா மிரட்டல் விட்டுருக்காரு. அப்ப தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ட்ரம்ப் வந்து பொதுவா இதெல்லாம் வந்து செனட் சபையில வந்து விவாதித்து தீர்மானம் எடுத்து அனுமதி வாங்கிட்டு தான் இவ்வளவு பெரிய ஆபரேஷன் செய்யணும், பண்ண முடியும். ஒரு அமெரிக்காவுடைய ஒரு தனிநபரால் என்ன செய்ய முடியும், ஒரு ஜனாதிபதி மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய செய்தி இல்லை, அந்த விஷயம் கிடையாது. அப்ப எந்த விதமான அனுமதி இல்லாம இவரா தன்னிச்சையை செஞ்சிருக்கிறாருன்னா, தன்னுடைய உயிருக்கு பயந்து அல்லது மிரட்டலுக்கு பயந்து நிர்பந்தத்துக்கு பணிந்துதான் இவர் அதை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. சரி, இப்போ 12 நாள் போர் வந்து நல்லபடியா நேற்று முடிஞ்சிருச்சு. நம்ம யாருமே வந்து போரை விரும்பக்கூடியவர்கள் கிடையாது. ஆனா பாதிப்பு வந்து பொதுமக்களுக்கு தான். ஒருவேளை இந்த போர் 12 நாள் நேற்று முடியாமல் தொடர்ச்சியாக இருந்திருந்துச்சுன்னா உலக நாடுகள் எவ்வளவு பெரிய விளைவு சந்திக்க நேரிடும், இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும்? இல்ல, அந்த 12 நாள் எப்படி நின்றுச்சு அப்படின்னு நீங்க பார்க்கணும். அது ஈரானுடைய நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய படித்தவர்கள் இருக்கிறாங்க ஈரான்ல. வந்து கல்விக்கு அந்த அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஆண்களும் படித்திருக்கிறாங்க, பெண்களும் படித்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட உள்ள ஆயுதம்லாம் வந்து ரொம்ப நவீன ஆயுதமா இருக்குது. பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா ஏவுகணைகள்லாம் வந்து இருந்தாலும் கூட இவ்வளவு பவர்ஃபுல்லான ஏவுகணை வந்து அமெரிக்காட்ட இருக்குது. இப்ப இஸ்ரேல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விமானத்துல போய் தான் என்ன செய்யறாங்க, அங்க நின்றுட்டு அதுக்கு மேல குண்டு போடுறாங்க, ஏவுகணை தாக்குறாங்க. அப்புறம் உள்ளூர் மக்களுடைய ஒத்துழைப்போட என்ன செய்யறாங்க, அந்த மொசாத் அமைப்புடைய சதி செஞ்சு அங்கேதான் ட்ரோன் மூலமா தாக்குறாங்க. ஆனா ஈரான் என்னன்னா, இருந்த இடத்துல இருந்து 2000 கிலோமீட்டர் பாய்ந்து தாக்கக்கூடிய ஏவுகணை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அது இலக்கை நோக்கி துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவதாக ஈரான்ல வந்து கணிசமான விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க நல்ல கவனிங்க, 12க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகளை இழந்தும் கூட அவங்களுடைய ராணுவ நடவடிக்கை எந்த பின்னடையும் இல்லை. அவங்க சொல்லி வச்ச மாதிரி செய்யறாங்க, அவங்க வந்து செயல்படுறாங்க. இது ரெண்டாவது நம்ம பாக்குறோம். மூணாவது, அங்க வந்து எல்லாமே ஆலோசனை செய்யறாங்க. இவர் ட்ரம்ப் மாதிரி என்ன செஞ்சுட்டு ஏதாவது ஒரு இதுல போட்டு விட்டுறது, ட்விட்டர்ல போட்டு விட்டுறது, இந்த மாதிரிலாம் அவங்க செய்யல. அவங்க வந்து அதுக்குன்னு சொல்லி உச்ச சபை இருக்கிறது, அந்த சபையில தான் என்ன செய்யறாங்க, அவங்க பேசுறாங்க. அதனாலதான் அவங்க வந்து கலங்காம இருக்கிறாங்க. இப்போ ட்ரம்புக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் மாதிரி ஈரான் தலைமைக்கு விடுக்கப்பட்டதா இல்லைங்களா, நான் அவங்களை காலி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லைங்களா? அதே மாதிரி பல பேரை காலி பண்ணாங்களா இல்லையா, கீழே உள்ள பல்வேறு ஆட்சியாளர் காலி பண்ணாங்களா இல்லைங்களா? ஆனா அதை பத்தி எல்லாம் என்ன செய்யல, அவரு கவலைப்படலை. ஏன்னா அவர் அதுக்கு தான் இறந்தாலும் கூட அவர் சொன்னாரா இல்லைங்களா, எனக்கு 86 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசானவனுக்கு வந்து உயிர் வந்து பெரிய முக்கியம் அல்ல, இங்க வாழ்வது என்பது பெரிய முக்கியம் அல்ல, ஈரான் கூட பெரிய முக்கியம் அல்ல, இஸ்லாம் முக்கியம் அப்படிங்கிறார்.
அப்போ எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பறந்துபட்ட ஒரு தெளிவான கண்ணோட்டத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ரெண்டாவது வந்து அங்க வந்து தனிநபர்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கிடையாது. அங்க எல்லாமே வந்து அமிர்தம் சூரா பைடகம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் என்ன செய்யறாங்கன்னா தங்களுக்குள்ள கலந்து ஆலோசித்து தான் எடுக்கிறாங்க. அந்த தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை அங்கே காணப்படுகிறது. இது ரெண்டு. மூணாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியுறவுத்துறை வந்து ரொம்ப நல்ல மெயின்டைன் பண்றாங்க. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது போறாங்களா இல்லைங்களா, சைனாட்ட போய் பேசுறாங்களா இல்லைங்களா, ரஷ்யாட்ட போய் பேசுறாங்களா இல்லைங்களா. அப்போ அதே மாதிரி வடகொரியா வந்து நாங்க அணு ஆயுதம் தர்றோம்னு சொல்றாங்களா. எங்க எந்த ஒரு போர்லயும் அணு ஆயுதம் வந்து ஒவ்வொரு நாடும் தன்னுடைய பாதுகாப்புக்காக வச்சுக்கிறோம். தன்னுடைய பாதுகாப்புக்காக வச்சுக்கிட்டு அவங்க தான் பயன்படுத்துவாங்க. தவிர இன்னொரு நாடு கொடுப்பாங்களா? ஆனா இந்த ஈரானுக்கு ஆதரவாக இன்னைக்கு உலக நாடுகள்லாம் என்ன பண்ணுச்சு, இவங்களுடைய ஆதரவு பெற்ற நாடுகள்லாம் நாங்க தரோம். ஈரானே சொல்லிச்சு இந்த மாதிரி எங்க நட்பு நாடுகள்லாம் அணு ஆயுதம் தரேன்னு சொல்றாங்க, நாங்க தான் வேணான்றோம். அவங்க இன்னும் ஒத்துழைப்பு தரேன்னு சொல்றாங்க, நாங்க தான் இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். அப்படிதான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, அதை செஞ்சு காட்டிருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க வச்சிருக்காங்க. அடுத்து ஈரான் ஒரு மிரட்டல் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஹெர்முஸ் நீரிணை இருக்குது, அதை நாங்க க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு. அதுலதான் அமெரிக்கா கொஞ்சம் அலண்டுட்டாங்க. ஏன்னா எல்லா அந்த கச்சா எண்ணெயுடைய கப்பல் போக்குவரத்து பெரும்பாலும் 60% வந்து அது வழியா தான் போகுது. அப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி போகும். உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதுல குறிப்பா அமெரிக்க பொருளாதாரம் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகும். அப்ப சர்வதேச ஒரு நிர்பந்தம் வருமா இல்லைங்களா, இதை மூட்டினோம்னா உலகம் ஃபுல்லா வந்து விளையாட்டு வரும். அப்ப எல்லா நாடும் கேட்பாங்க, ஏப்பா ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை, நீ ஏமா நீ போன, நீ எதுக்கு அங்க அணுகுண்டு போட்ட, அணுகுண்டு மையத்து மீது நீ தாக்குதல் நடத்தின, உனக்கு என்ன வேண்டிச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்களா இல்லைங்களா. அப்போ அதெல்லாம் வந்து தெரியும் அமெரிக்காவுக்கு இப்படிலாம் வரும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு கால் இப்படி நீண்டிச்சுன்னா சைனா உள்ளே வந்துவிடும், ரஷ்யா உள்ளே வந்துவிடும். ஏன்னா அவங்க வந்து வேற லெவல் என்ன செய்வாங்க, எந்த விலை கொடுத்தாவது ஈரானோட தொடர்ந்து 3ஆம் உலகப் போர் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள், ஆமா நீங்க போற நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் ட்ரம்ப் வந்து தடால் பல்ட்டி அடிச்சு என்ன செஞ்சாரு, அந்த விஷயத்த கையாண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறோம். பொதுவா போடுறதால ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நிலைப்பாட்டோட இருக்கும். இப்போ இந்த இஸ்ரேல் ஈரானுக்கான ஒரு அந்த 12 நாள் போர்லயும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கும்ல, இல்ல அவங்களோட உறவுகள் எப்படி இருந்திருக்கும்? இப்போ ஈரானுக்கும் இந்தியாவுக்கான உறவுகள் எப்படி இருக்கு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து நேரு காலத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து பாலஸ்தீன மக்களோட தான் இருக்கிறோம். அப்படிதான் இருந்துச்சு. இப்ப இந்த அரசாங்கம் தான் என்ன செய்யுதுன்னா பகிரங்கமான முறையில ஆதரவு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஐநா சபையில வாக்கெடுப்பு வரும்போது விலகி வந்துடுறாங்க, அமைதி காக்குறாங்க, பகிரங்கமான முறையில எச்சரிக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த வகுப்பாத அரசாங்கம் மட்டும்தான் வந்து இஸ்ரேலை வந்து பகிரங்கமா கண்டிக்காம இருக்குது. அதே நேரத்துல ஈரானுடைய நட்பை வந்து என்ன செய்யறாங்க, மெயின்டைன் பண்றாங்க. அது ஒரு சிறந்த உதாரணம். ஈரான்ல படிச்சுட்டு இருந்த இந்திய மாணவர்களை வெற்றிகரமாக அழைச்சிட்டு வர்றாங்க. அது ஈரானே ஒத்துழைக்குது, தன்னுடைய வான்பரப்பை திறந்து விட்டு ஒத்துழைக்கிறது. அது உண்மையிலே வந்து இந்தியா வந்து ஈரானோடு தான் நிற்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களோடு தான் நிற்க வேண்டும் அப்படிதான் இங்க உள்ள பெரும்பான்மையாருடைய கருத்து. ஆனா அது வந்து பகிரங்கமா என்ன செய்யறது இல்லை, இந்தியா சொல்வதில்லை. சரி, இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் வாய் திறக்காத சவுதி, நம்ம ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட கத்தார்ல இருக்கக்கூடிய அந்த ராணுவ தளத்துல தாக்குதல் நடத்துறாங்க. அப்போ வந்து இவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா இவர்களுக்கு வந்து பாலஸ்தீனத்துல காசா மக்கள் அழிக்கப்படும் போதோ இல்ல சிரியால தாக்குதல் நடக்கும் போதோ வாய் திறக்காத இந்த சவுதி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதல் நடக்கும்போது வாய் திறக்கிறாங்கன்னா இவர்கள் அமெரிக்காவுக்கு அடிமை ஆயிட்டார்களா? இல்ல, இது வந்து சவுதி இன்னைக்கு நேற்று இல்லைங்க. இப்போ ஏறத்தாழ 2 வருஷமா வந்து அந்த பாலஸ்தீன மக்கள் கதறிட்டு தானே இருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா இல்லைங்களா. வந்து மருத்துவமனை மீது கொண்டு போட்டாங்க, பள்ளிவாசலை நாசப்படுத்தியாச்சு, வழிபாட்டு தலங்களை நாசப்படுத்தியாச்சு, உணவு விடுதிகளை வந்து நாசப்படுத்தியாச்சு, ஐநாவில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை கொண்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி மின்சாரத்தை தடை செஞ்சிருக்கிறாங்க, குடிநீரை தடை செஞ்சிருக்கிறாங்க, மருத்துவ உதவிகளை தடை செஞ்சிருக்கிறாங்க. அப்பெல்லாம் சொல்லுமா இல்லைங்களா, ஆக இஸ்ரேலை கண்டிக்கமா இல்லைங்களா, ஒரு மனிதாபிமான உதவி செய்யணுமா இல்லைங்களா. ஆனா இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலையே. நாங்க வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஃப்ரீயா உமரா செய்யறதுக்கு ஹஜ் செய்யறதுக்கு அனுமதி கொடுப்போம்னா இது எவ்வளவு பெரிய கிண்டல் பண்ணக்கூடிய ஒன்று. அப்போ அந்த அந்த அடிப்படை உணர்வுகளை புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க அப்படிங்கறத அப்படி கருத்தான வருது ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அமெரிக்கா அப்படிங்கிறது தெரியுமா இல்லையா. அப்ப அமெரிக்காவுடைய அதிபர் தானே வந்துட்டு போனாரு, அந்த மீட்டிங்ல பேசினாரு, ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமா இல்லையா, இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து இப்படி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அது நீங்க கண்டிக்கணும்
அப்ப நீங்க நீங்க சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நிற்கும் அப்படின்னு ஒரு வார்த்தைக்காக நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லைங்களா? ஆனா எதுவுமே சொன்னதில்லை, எதுவுமே செஞ்சதில்லை. நீங்க நல்லா பார்க்கணும், எப்பவுமே குறிப்பா இந்த முஸ்லிம் நாடுகள் உலகத்துல எங்கேயாவது முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு அவங்க வருவாங்க அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. அது அந்த எண்ணம் தான் அந்த இடத்துல நம்ம எடுத்துடணும். பொதுவா எங்கேயா இருக்கட்டும், அது இந்தியாவா இருக்கட்டும், உலகத்துல எந்த நாட்டிலயா இருக்கட்டும், முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டால் முஸ்லிம் நாடுகள் குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அப்படிலாம் எந்த நாடு என்ன செய்ய மாட்டாங்க, குரல் கொடுத்தது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது நீங்க என்ன பாக்குறோம்னா, ஈரான் எதுக்காக வேண்டி கத்தார் மேல கொண்டு போட்டாங்க? அப்படிலாம் அவங்களுக்கு ஒன்றும் ஒரு ஆசையும் கிடையாது. எங்களுடைய அந்த அணு ஆயுதம் இருக்குது, தயாரிச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு போலியான குற்றச்சாட்டை வச்சு அமெரிக்கா எங்க நாட்டின் மீது அந்த பகுதியின் மீது குண்டு போட்டதுனால என்ன பண்ணாங்க? அப்ப அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா இல்லைங்களா? அப்ப ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீங்க ஏதாவது மாதிரி எங்க மேல கையை வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க மேல நாங்க திருப்பி தாக்குவோம். முன்கூட்டியே அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கே ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, நீங்க பாருங்க, நாங்க இஸ்ரேல கண்டமே தாக்குறோம், 2000 கிலோமீட்டர் தாக்குறோம். இப்ப எங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பகுதியில உங்களுடைய இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் அடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது, நாங்க ஈஸியா சாதிச்சிரும் அப்படின்னு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் சொல்லி கூட அவங்க போட்டதுனால ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா கத்தருக்கு தகவல் கொடுக்குது, இவ்வாறு நீ என்னுடைய அண்டை நாடு, உன் மேல எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, எந்த விரோதமும் கிடையாது, ஆனா நான் அடிக்க போறது நீ இடம் கொடுத்து வச்சிருக்கிற அமெரிக்க படைகள் மீது மட்டும்தான், அந்த ராணுவ தளத்தின் மீது மட்டும்தான் நான் தாக்குதல் நடத்த போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிதான் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, அங்க சொன்னா அவங்க அமெரிக்காவுக்கு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுதான் சொல்றாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு சொல்றாங்க, அங்க உள்ள படையெல்லாம் காலி பண்ணிடுறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, ஏவுகணை. இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இங்க பார், நீ என்ன தொட்டினா நான் உன்னை அடிப்பேன். அப்போ இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வளைகுடா நாடுகள் அமெரிக்காவை நம்பி இருந்து பிரயோஜனம் கிடையாதுப்பா, உனக்கு ஒண்ணுன்னா அமெரிக்கா காப்பாற்ற மாட்டான். இப்ப நான் அடிச்சேனா இல்லையா? இப்ப நான் சொல்லிட்டு அடிச்சேன், சொல்லாம அடிச்சா என்ன ஆயிருக்கும்? சொல்லாம மத்த நாடு மீது தாக்குதல் நடத்த முடியாதா? என்ன செய்ய முடியும்? ஈஸியா தாக்குதல் நடத்த முடியும். ரெண்டாவது, எங்கிட்ட ரொம்ப அதிநவீனமான ஆயுதம் நான் வச்சிருக்கிறேன், அதனால நீங்க அமெரிக்கா தான் காப்பாற்ற நீங்க நினைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை ஈரான் வலுவா செயல் மூலமா நிரூபிச்சு காட்டிடுச்சு. இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு கேள்வி வருது அப்படின்னா, இப்ப இந்த கத்தார், சவுதி போன்ற நாடுகள்ல அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய ஒரு அவங்க இடம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இவங்க சொந்தமா ராணுவங்கள் கிடையாதா? ஏன் இதை நம்பி அவங்க இருக்கணும்? ஆமா, அங்க எல்லாம் மன்னராட்சி தானேங்க. அங்க அவங்களுக்கு சொந்த நாட்டுக்கு சொந்தமா எதுவுமே கிடையாது. வெறுமனே அவங்க முழுக்க தங்களுடைய மன்னராட்சி காப்பாற்றப்படணும், தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு இடையே வரக்கூடாது என்பதற்காக தான் அமெரிக்கா என்ன செய்யறாங்க, இவங்களை பயமுறுத்தி இங்க பாரு, ஆட்சியை நான் பாத்துக்கிறேன், என் சொல்படி நீ கேட்கலன்னா உன்னே காலி பண்ணிடுவேன், உங்கால வச்சு உன்னை காலி பண்ணி உன்னை அகத்தி விடுவேன் அப்படின்னு மிரட்டி தானே என்ன செய்யறாங்க. இவங்க விருப்பப்படி செய்யலையே. ஆமா, சவுதியா இருக்கட்டும், பஹ்ரைனா இருக்கட்டும், எல்லா வளைகுடா நாடுகள்லயும் அமெரிக்கா மிரட்டி நிர்பந்தமாக வலுக்கட்டாயமாக எங்களுக்கு இடத்தை கொடு, அதுக்கான செலவதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி தானே செய்யறாங்க. இவங்க யாரு விருப்பப்பட்டு எல்லாம் போகலையே. அப்ப தங்களுடைய ஆட்சியை காப்பாத்திக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய சப்போர்ட் வேணும். அப்ப இந்த மாதிரி ராணுவத்தை வைக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்தாதான் நம்ம குடும்ப ரீதியா நம்ம தொடர்ந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிறதுனாலதான் அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அதையே இப்ப மாற்று சிந்தனை வருவதற்கான ஒரு துவக்கமாக இந்த ஈரான் இஸ்ரேல் போரை நம்ம பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் போர் பத்தி பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இறுதியா பாத்தீங்கன்னா 2 நாடுக்கு போர் நடக்குது. போர் நடந்தா எந்த நாடுகள் எதிராக நடக்குதோ அவங்க தான் அறிவிப்பு செய்யணும், அந்த நாட்டில் உள்ள அதிபர் முக்கியமான சொல்லலாம். ஆனா இந்த போர் பாத்தீங்கன்னா முன்னாடியே ட்ரம்ப் இந்த போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனா ஈரான் அடுத்து என்ன செய்யறாங்க, இதை நாங்க அபிஷியலா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் எங்க கிட்ட கெஞ்சினாரு, அதனாலதான் நாங்க இந்த போரை நிறுத்தம் செஞ்சோம்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை? ட்ரம்ப் தான் இதை தலையிட்டு நிறுத்தினாரா? ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போர் எடுக்கும்போது அவருக்கு அந்த நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னாங்களே, அதே மாதிரி இதற்கு நிறுத்தினாலும் இவருக்கு அந்த பரிசு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழுதிட்டு இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ட்ரம்ப் இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வரும்போது கூட என்ன பண்ணாரு, அவர் தான் நான் முதல்ல ட்வீட் போட்டாரு, இந்த மாதிரி நான் தான் சொன்னேன், 2 பேரும் என் சொல்ல கேட்டுட்டு தான் என்ன செஞ்சுட்டாங்க, அப்புறம் நான் தான் மிரட்டினேன் அப்படின்னு கூட சொன்னாரு. இந்த வியாபாரம் இதெல்லாம் இது பண்ணும் அப்படின்னு சொன்னா 2 பேரும் புத்திசாலித்தனமா என் பேச்சை கேட்டுட்டாங்க, அப்புறம் நான் சொல்லி தான் நிறுத்தினாங்க நான் இப்படின்னு சொல்லி 8-10 முறை சொன்னாரு. அதுக்கப்புறம் சமீபத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல இந்தியாவா சுயமாக முடிவு பண்ணி அவங்களா பேசி என்ன செஞ்சாங்க, நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னாங்க.
இது வந்து ட்ரம்ப் வந்து அவர் நோபல் பரிசுக்கு ஆசைப்பட்டாரு, அது ஊரறிந்த ரகசியம். அதனால என்னமா ஒண்ணு ஏடா கூடமா செய்யணும் அப்படிங்கிறத என்ன செய்யறாரு, அவர் வந்து அந்த எக்ஸ் தளத்துல போடுறாரு, இந்த மாதிரி நிறுத்தப்படுது. அதுல கூட பாருங்க, ஈரான் வந்து முதல்ல வந்து கேட்கணுமா, அதுக்கப்புறம் சில மணி நேரம் கழிச்சு என்ன செய்யணும், இஸ்ரேல் கேட்கணுமா. ஆனா ரெண்டு பேரும் இவர் சொன்ன உடனே கேட்கல அப்படிங்கிறது உண்மை. ஆக்சுவலா வந்து இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, ஈரானுடைய தலைமை மாறணும், அவங்க வந்து சரணடையணும், இதெல்லாம் நடக்கிறதே வேற, ஆட்சி மாற்றம் வரணும், அதெல்லாம் சொல்லிட்டு தானே இருந்தாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, இல்ல இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இதுவே கெஞ்சிறது தானே. அப்ப ஈரான் சொல்றது உண்மைதான், ஏன்னா அவங்க வந்து கெஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து நிறுத்தணும் அப்படின்னு. ஏன்னா அப்படி நிறுத்தலைன்னா தொடர்ந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஈரானுக்கு மட்டுமல்ல, அது இஸ்ரேலே இல்லாம போயிடும். இன்னும் அப்படியே தொடர்ந்து ஒரு 4 நாள் 5 நாள் போச்சுன்னா என்ன ஆயிடும், இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே இல்லாம எப்படி காசா ஆயிடுச்சோ, அந்த காசாவை விட 10 மடங்கு மோசமான நிலைமையை இஸ்ரேல் சந்தித்து விடும் அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு. அதே மாதிரி தனக்கும் பாதிப்பு வரும்னு தெரியும். ஏன்னா இவ்வளவு செஞ்சு கூட என்ன செய்ய முடியல, தான் சொல்ல கேட்காம இருக்கிறாங்களேன்னு ஒரு எண்ணம் அவருக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்றாருன்னா இப்படி ஒரு அறிவிப்பு, இப்ப இது ஒரு ஃபேஷனாவே செய்யறாரு. ஏன்னா அவரே முன்கூட்டி பஞ்சாயத்து பண்ற மாதிரி செய்யறது. ஆனா அதையும் 2 பேரும் ஒத்துக்கல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அது நடந்தும் கூட இஸ்ரேல் வந்து தாக்கிச்சா இல்ல, கேட்டா இல்ல ஈரான் வந்து தாக்கிச்சு. அப்ப ஈரான் சொல்லிச்சு, எப்ப நாங்க எந்த ஏவுகணையும் விடல. அதுக்கப்புறம் நம்ம சரி 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 அதெல்லாம் விடுங்க, அது ஒரு இது வந்துருச்சு, அது தெரியாம வந்திருக்கும். பாருங்க, நீங்க சாதாரண நகைச்சுவையான திரைப்படத்துல பாப்பிக்கிற காட்சி மாதிரி இருக்கும். இல்ல இல்ல அது ஒண்ணு வந்து விழுந்துருக்குது உண்மைதான், ஆனா அது பெருசுப்படுத்த கூடாது, அது அவங்க தான் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ நிறுத்திடு, இவர்ப்பா இனிமே 2 பேரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு பேசி என்ன செய்யறாங்க, அவங்க முடிக்கிறாங்க. அப்ப இது வந்து ட்ரம்ப் வந்து என்னன்னா அது தனக்கு ஒரு பரிசு கிடைக்கும், ஆனா அவருக்கு நோபல் பரிசு கனவுலையும் கூட மண் விழுந்து விட்டது அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருகிறது. இப்போ இறுதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் நடந்துச்சுல, போர் நடக்கும்போது ஏதாவது ஒரு நாடுக்கு மக்களோட வந்து எல்லா ஆதரவு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பெரும்பாலான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈரானை ஆதரிச்சாங்க. அதுக்கு 2 காரணம் சொன்னா, ஒண்ணு வந்து இஸ்ரேல் வந்து இனப்படுகொலை செஞ்சது, அதை ஒரு சில மக்கள் வந்து ஏத்துக்கல. அதனால வந்து நாங்க வந்து ஈரானுக்கு ஆதரவா இருப்போம் அப்படின்னு ஒரு சில மக்கள் வந்து ஈரான் ஆதரிக்கக்கூடிய சூழல்ல, இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு கருத்து என்ன வருதுன்னா, ஈரானை ஆதரிக்க கூடாது, ஏன்னா அவர்கள் வந்து கொள்கை ரீதியாக வேற இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து போடுச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க பார்க்கணும், பொதுவா வந்து சர்வதேச ரீதியில உலக ரீதியில பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுறாங்களோ நசுக்கப்படுறாங்களோ அதுக்கு எதிராக குரல் வருகிறது. நல்ல கவனிங்க, இஸ்ரேலுக்கு உள்ளேயே பெஞ்சமின் நெத்தனியாஹு எதிர்த்து குரல் எழுப்புறாங்க. நீ வந்து காசாவை கொள்றது தப்பு, குழந்தைகளை கொள்றிய, இன்குபேட்டர்ல உள்ள குழந்தைகளை கொள்றிய, பெண்களை கொலை செய்யறிய அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்களே யூதர்களை எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா வந்து இந்த மாதிரி கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுகிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்க வரிப்பணத்தை எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் எதுக்கு இஸ்ரேல கொண்டு போய் கொட்டுற அப்படின்ட்டு சாதாரணமானவங்க இல்ல, பல்கலைக்கழக மாணவர்களே வீதிக்கு வர்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து இது வந்து எதிர்க்க. அது மட்டுமல்ல, உலகம் எங்கும் அமெரிக்காவுக்கு எதிராக இப்ப இந்த சமீபத்தில் நடைபெற்ற இந்த பெரும் எழுச்சி போராட்டம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக நடந்த போராட்டம் தான் அதிகம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ஒன்று. 2வது, அதே மாதிரி கருத்து தான் இருக்குது. பொதுவா வந்து பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் தானே. அப்ப அவங்களுடைய இதை நீங்க ஆக்கிரமிச்சிருக்கிறீங்க. அவங்க அக்டோபர் 7க்கு தாக்குனாங்க நீ சொல்றீங்க, சும்மா எப்படி தாக்குவாங்க? நீ இத்தனை வருஷமா அடிக்கிற உதைக்கிற, அதெல்லாம் வெளியே வர்றதில்லை. அது வந்து தவிர்க்க முடியாம, அதை தாங்க முடியாம, பொறுக்க முடியாம என்ன செய்யறாங்க, எதிர்வினை ஆட்டுறாங்க. அதை வந்து நீங்க பெருசுப்படுத்தி நீங்க அடக்கி ஒடுக்கி நசுக்கிறீங்க. அப்ப அதை எதிர்க்கக்கூடியவங்க எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா கண்டிப்பான முறையில இஸ்ரேலுடைய அராஜகத்தை எதிர்க்கிறாங்க, அமெரிக்காவினுடைய போக்கை எதிர்க்கிறாங்க. இந்த இதுல வந்து முஸ்லிம்கள் 2 பேரா நிக்கிறாங்க அப்படிங்கிறலாம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா இது ஷியா நாடு என்பது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞரும் ஷியா வந்து முஸ்லீம் இல்லை அப்படின்னு ஃபத்வா கொடுக்கல. அதே மாதிரி ஷியாக்கள் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, எந்த சவுதி வந்து என்ன செய்யல, நீங்களாம் முஸ்லீம்கள் இல்லையே, அனுமதி கொடுக்க முடியாதுலாம் ஒன்றும் தடுக்கல. அப்ப அது வந்து அந்த அன்னைக்குள்ள ஒரு விஷயங்க. இன்னைக்கு வந்து நம்ம அப்படியே பார்க்கணும். ஆக்சுவலா இது வந்து ஒரு அரசியல். இப்ப இதில் நம்ம எப்படி பார்க்கணும், அரசியல் காய் நகர்த்தல் எப்படின்னு தான் பார்க்கணும். இதுல வந்து இஸ்லாமோ மார்க்கமோ என்பதை விட தங்களுடைய வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக என்ன செய்யுது இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருக்குது. அப்ப அதை வந்து எதிர்க்கிறாங்க, உலகம் ஃபுல்லா வந்து எதிர்க்கிறாங்க. முஸ்லிம்கள் வந்து 2 பிரிவு தான். அங்க ஷியா சுன்னி எல்லாம் பார்க்க முடியாது. உலக ரீதியை நீங்க பார்க்கும்போது, ஒன்று அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பவர்கள், 2வது அமெரிக்காவுக்கு எதிராக இருப்பவர்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பவங்கன்னா இஸ்ரேல் செஞ்சதை என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, மௌனம் ஜாதிப்பாங்க, கள்ளத்தனமா வந்து அமெரிக்காவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.
அதே நேரத்துல அமெரிக்க எதிர்ப்பாளர்கள் என்னன்னா ஈரானுடைய விஷயத்துக்கு வந்து முழுமையாக ஆதரவு தருவாங்க, அதை வந்து அவங்களுக்கு கூட நிற்பாங்க. ஆக இன்னைக்கு உலகத்தினுடைய பெரும்பான்மை மக்கள் எப்படி ஈரான் கூட நிக்கிறாங்களோ, எப்படி அமெரிக்கா எதிர்க்கிறாங்களோ, அதே மாதிரிதான் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ரொம்ப பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப வந்து விளக்கமாக மக்களுக்கு புரியுமாறு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.